ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. தேங்காய் பர்ஃபி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஸ்வீட்டு. ரொம்ப சீக்கிரமும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் தேங்காய் பர்ஃபிக்கு பால் பவுடர் சேர்த்து பண்ண போகிறேன். வாங்க இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் அடி கனமான சட்டி போட்டிருக்கேன் அடுப்பில். இதில் நம்ம எடுத்து வச்ச சீனியை சேர்த்துடலாம். இது கூட இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துருவோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இப்போ நெய்யும் பால் பவுடரையும் நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே 10லேருந்து 12 நிமிஷம் கிண்டுங்க. அந்த தண்ணி வற்றி தேங்காய் நல்லா வெந்து வரும். சுருண்டு வரதுக்கு கண்டிப்பாக 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். இப்போ தேங்காய் பூ நல்லா சுருண்டு வரதுக்குள்ளே ஒரு ட்ரேயில் நெய்யோ இல்லாட்டி பட்டர் பேப்பர், இப்போ நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் நெய்யை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆனோடனே உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவசரத்தில் நமக்கு பண்ண வராது. அதனால் தேங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இது 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ வற்றி வந்துருச்சுன்னு. இந்த சமயத்தில் பால் பவுடரை சேர்த்துருவோம். இதை நல்லா கட்டிப்படாமல் கிளறி விட்டுருங்க. கட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி அமுக்கி பண்ணும்போது கட்டியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ பால் பவுடர் போட்டனால கொஞ்சம் லைட் க்ரீம் ஷேட் வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பூவை போட்டு பண்ணிங்கன்னா இந்த தேங்காய் பர்ஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பவுடர் போடவும் மிச்சம் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நெய்யை சேர்த்துக்கிட்டரலாம். முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கிண்டி பார்த்துட்டு கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யை சேர்த்து இறக்கிடலாம். நல்லா நெய் வாசத்தோட தேங்காய் வாசமும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இன்னொரு 2 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, சுருண்டு வந்துருச்சு. மிச்சம் இருக்க நெய்யும் நம்ம இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணி கைவிடாமல் சுருளை கிண்டி இறக்கிடுவோம். அப்படி கிண்டும் போது நல்லா பால் மாதிரி வரும். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து பால் ஆட்டமாக வந்துருச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட் போட்டிருக்க ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. திக்னஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுறாமல் ஓரளவுக்கு சூடு இருக்கும் போது இதை பீசஸ் போட்டுடலாம். இல்லைன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போடும்போது உடஞ்சி வந்துடும் ஃபுல்லாகவே. இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த தேங்காய் பர்ஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.